ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. சுக்கிர பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர். ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர். அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிர பகவான். அதனாலே ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவார். ஒன்று சூரியனுக்கு முன்னாடி, இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி. அதனால தான் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பொய் ஜாதகம் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும், புதனும் அதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் புதன் ஒன்று அஸ்தங்கமாக இருக்கும், இல்லை வக்கரமாக இருக்கும், இல்லை சேர்ந்து இருப்பாங்க. டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி, துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி. அதனால் இவர் சந்தோஷத்தையும் கொடுப்பார், கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே. ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி, என்னதான் அமிர்தம் அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது. அப்போ இந்த சந்தோஷத்தை, சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும். பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது எதுக்குமே இது இல்லை, சூப்பராக போகும். அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி. பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால தான் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கிரதசை தான் ஆரம்பம். குட்டி சுக்கிரன் இந்த 3 பேருக்குமே வாழ்க்கையில் எப்போவுமே ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அற்புதம். 26/11/2025 முதல் 20/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் 5/12/2025 வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். 5ஆம் பார்வையாக குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் 2 பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 26/11/2025 முதல் 28/11/2025 வரைக்கும் குருவின் விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது குறுகிய காலம். ஏன் அப்படின்னா விசாகம் 4வது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும். மற்ற 3 பாதங்கள் துலாம் ராசியில் போயிடும். அதனால் இந்த விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது தான் 26, 27, 28 3 நாள் தான் அந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29/11/2025 முதல் 8/12/2025 வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9/12/2025 முதல் 20/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திர பாதங்கள் தான் 9 பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில் இந்த 3 நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில். அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார், சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார். எப்படி இருந்தாலுமே சந்தோஷம் உண்டு. ஏன்னா 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப உத்வேகமாக இருக்குது. நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமெல்லாம் நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு
சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும் சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும். சரி, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? ஹிமகுந்தம் நாளாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். பார்கவம்னாலே வெள்ளி, சுக்கிர பகவான். சுக்கிர பகவான கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி, களத்திராதிபதி, 2-7 குடை அதிபதி. அற்புதம். ஏன்னா இந்த உலகத்தில் என்ன சந்தோஷம் இருந்தாலும் எது இருந்தாலும் காசு வேணும். கண்டிப்பாக அருள் நிறையா இருக்குது, பொருள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ மளிகை கடைக்கே போகிறோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்போ என்கிட்ட நிறைய அருள் இருக்குது, உனக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணுறேன், என்னோடய புண்ணியமெல்லாம் உனக்கு சேரும், என்ன சொல்கிற அப்படின்னா, எப்போ மரியாதை அந்த பொருள்லாம் வச்சுட்டு நீ கிளம்பு, உன்னோட அருள் நீயே வச்சுக்கோ அப்படிம்பாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி இந்த இது உலகத்தில் நமக்கு கண்டிப்பாக ஒரு தனம் கண்டிப்பாக வேணும், பணவரவு. அப்போ இந்த தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த சுக்கிர பகவான். அதே சமயம் களத்திராதிபதி. சாதாரண மேஷராசி அன்பர்கள் இந்த ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மூக்கணங்காயிறு போட்ட மாதிரி ரொம்ப அற்புதமாக குடும்ப ஒற்றுமைக்காகவே இருப்பீங்க. குடும்பத்தில் என்னென்ன தேவையோ சூப்பராக பார்த்துருவீங்க. அதிலெல்லாம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அம்சம் உங்களோட அம்சம். ஏன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை, அஸ்வினி ஞானம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் அதெல்லாம் ரொம்ப தீர விசாரித்து அதுக்கப்புறம் தான் வாங்குவீங்க. ஏனோ தானோன்னு வாங்கிட மாட்டீங்க. சந்தோஷம் வேணும், அதே சமயம் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பரணி அப்படின்னு பார்த்தா சாதாரணமாக மெதுவாக வேலை செய்வீங்க, ஆனால் சூப்பரான ஒரு அமைப்பை கொண்டவர்கள். நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. கிருத்திகை வேகம் இருக்கும், அந்த வேகத்திலே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அம்சம். ஆக இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி உங்கள் ஜென்மராசியும் பார்த்தார், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தார், நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா களத்திராதிபதி களத்திரத்திலேயே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்தார். நிறைய பேருக்கு வேலை போனால் கூட அடுத்த வேலை உடனே கிடச்சிருது. அதுமாரி தொழில் வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் போச்சு. கணவன் மனைவிக்கிட்டே சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் அதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க, இல்லை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி அந்த மாதிரிலாம் ஒரு குடும்பம் கொஞ்சம் ஒரு பாலிஷாக போயிட்டு இருந்தது, ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளலை. அந்த மாதிரி இந்த களத்திரஸ்தானத்தை விட்டு விலகி இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அஷ்டம ராசி அப்படிங்கிற 8ஆம் இடத்துக்கு வர்றார். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எப்படின்னா இந்த சுக்கிர பகவான் புத பகவான் இவங்க 2 பேரும் அஷ்டம ராசிக்கு வர்றது ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சுவாமி 8ஆம் இடம் கொஞ்சம் இதுவாக இல்லையா? அந்த வகையில் இந்த சுக்கிரன் வர்றது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது கரெக்ட் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரனோ புதனோ வந்தால் ரொம்ப விசேஷம். சந்திரன் வந்தால் உங்களுக்கே தெரியும் சந்திராஷ்டமம். கரெக்டாக? சந்திரபவன் வந்தால் சந்திராஷ்டமம் குழப்பம் இருக்கும் கண்டிப்பாக. அது யாருக்கு வேணாலும் இருக்குங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எல்லாருக்குமே இருக்கும். அந்த குழப்பம் இல்லாமல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு டென்ஷன், ஒரு நேரம், இன்னும் குடும்பத்தில் இல்லைன்னா வெளியில், இல்லை உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு காட்டாமல் போக மாட்டார் ஒரு ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். அந்த வேகத்தில் ஒரு குழப்பத்தில் நம்ம சில வேலைகளை செய்யும்போது ஒரு படிப்பினை கிடைக்கும். ஏன்னா தவறு இழுப்போம், தவறு இழைத்தால் ஒரு படிப்பினை கிடைக்கும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம ரொம்ப கேர் எடுக்கணும்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அஷ்டமராசிக்கு மறையிறது ரொம்ப விசேஷம். அதுவும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி எதிர்பாராத தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி? திடீர்னு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். எதிர்பாராத தனவரவு, அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு அம்சம் இந்த மேஷராசி அன்பர்கள் இப்போ ரொம்ப அற்புதமாக செயல்படுத்தி அதுக்குண்டான ஒரு உயர்வினை கண்டிப்பாக பெறுவீர்கள். ஏன்னா இந்த ஆள்கிட்ட போனாலே அப்படித்தான் ஐயா, போயிட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டா இவன் நேரங்காலம் தெரியாமல் பாடுபட்டு அந்த முடிச்சிடுவான், அந்த ஒரு பெரிய பாக்கியம் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு
நல்ல மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில். அதேமாரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 26/11/2025 முதல் 28/11/2025 வரைக்கும் 9-12 குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த நேரத்தில் தந்தையாரின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி சில எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியாக 29/11/2025 முதல் 8/12/2025 வரைக்கும் 10-11 குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் ஜீவனம் விஷயமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகம், தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக ஒரு லாபத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே நீங்கள் டூ டூ லிஸ்ட்டு போட்டுருவீங்க. இப்படிலாம் பண்ணினா இந்த வருமானம் நமக்கு கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தாட்டு கிடைக்கும். அதை வச்சு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக சில முதலீடுகளை புகுத்த நேரிடலாம். சரியா? அதுக்கு அடுத்தபடியாக 9/12/2025 முதல் 20/12/2025 வரைக்கும் 3-6 குடை அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் அமையும். அடுத்தபடியாக கடனை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக திட்டமிடுவீர்கள். அதாங்க ரொம்ப விசேஷம். அறிவுபூர்வமாக நம்ம திட்டம் போடணும். இப்படின்னு சும்மா வாயால் பந்தல் போடுறத விட, இந்த சொல்லுவாங்க வாய்ப்பந்தல், வாயால் பந்தல் போட்டுருவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில வேலைகளை செய்வீங்க. அப்போ உங்களுக்கு சில பாக்கியங்கள் அற்புதமாக கிடைக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வேலையை என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அறிவின் மூலமாக அந்த உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு அடிக்கல் நாட்ட முயற்சி பண்ணுவீர்கள். அந்த அடிக்கல் நாட்ட முயற்சி பண்ணுவீங்க. அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சின்ன எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன மருத்துவ செலவுகள், அதுவும் எதிர்பாராமல் தான் வரும். அது சாதாரணமாக எல்லாருக்குமே உண்டு. எதிர்பாராமல் திடீர்னு ஏதாவது த்ரோட் பெயின், ஃபீவர் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரலாங்க. ஆனாலும் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் அருமையாக கிடைக்கும். அதேமாரி இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அவங்களோடலாம் ஜாலியாக போயிட்டு விருந்து, கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையும். தொழில் வியாபாரம் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ முயற்சி கண்டிப்பாக வேணும். எந்த வேலையுமே சில பேர் சொல்லுவாங்க, நான் படுத்துட்டே இருக்கேன், எனக்கு வேலையே ஒன்றும் அமைக்கலை அப்படின்னா, நீ படுத்துட்டே இருந்தால் எப்படி வேலை அமையும்? நீ முயற்சி செஞ்சால் தான் உனக்கு அந்த வேலை கிடைக்கும். நீ ஒரு இன்டர்வியூக்கு போனால் தான், உன்னை பற்றி டீட்டெயில் அவங்கள்ட்ட சொன்னால் தான் உனக்கு வேலை கிடைக்கும், உத்தியோகம். அப்புறம் அந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். பெருமாள் கோயிலுக்கு போங்கோ, பெருமாளையும் தாயாரையும் சேவிங்கோ. தாயார் சன்னதியில் ஒரு 10 நிமிஷம் அங்கே தியானம் பண்ணுங்க, உட்காருங்க. உட்கார வேண்டாம்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. கூட்டமாக உட்காந்தாதான் வந்து எதான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அதை சொல்லுங்கள். இல்லைன்னா நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே, இது அப்படியே ஒரு 108 தடவை பாராயணம் பண்ணுங்க. அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் இது பண்ணாலே போகிறோம், மகாலட்சுமியை வழிபாடு பண்ணாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். ஆக இந்த சின்ன ஒரு பரிகாரம் பண்ணுறதுனாலே உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது அஷ்டம ராசியில் மறைந்து சில அற்புதமான முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.